Hello and welcome to Yazhus Musings with us. Your name is Arun. Your name is Yazhani. Yeah. So, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? So இன்னைக்கு வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போறோம். ஏன்னா நாங்க இன்னைக்கு வந்துட்டு சீக்கிரமா சாப்பிட்டதனால கொஞ்சம் லைட் டைம் வைக்கும். பசிக்குது. ஆமா, நேத்து நாங்க 4:45 சாப்பிட்டோம். இன்னைக்கு மணியே வந்து 5:15 ஆயிடுச்சு. சோ ஒரு 3 hours ஆயிடுச்சு சாப்பிட்டு. So நான் வந்துட்டு பன்னீர் வச்சிருக்கிறேன். So பன்னீர்ல வந்துட்டு இன்னைக்கு நான் செய்ய போறேன். என்னதுன்னா பேப்பர் பன்னீர்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பிளாக் பெப்பர் பன்னீர்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஒரு நம்மளோட பன்னீர் ஃபிங்கர் இல்லை ஒரு பன்னீர் 65 அந்த மாதிரி தான் இருக்கும் வித் ஸ்லைட் வேரியேஷன்ஸ் தான். எஸ், ஸோ யூஸ்வலாகவே நம்ம சேனலில் வந்து பன்னீர்னாலே வந்து 2 கிரேவி காட்டிட்டோம். பன்னீர் பட்டர் மசாலா, அதுவும் வித்தவுட் ஆனியன் அண்ட் வித்தவுட் கார்லிக்கு, அண்ட் நெக்ஸ்ட்டு அப்கானி பன்னீர் கேசரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் காட்டிட்டோம். அதனால வந்துட்டு இன்னைக்கு ஒரு ஸ்டார்டர் டைப் ஆஃப் பன்னீர் நம்ம நாங்கள் காட்டினதும் இல்லாமல் எங்களோட மாமா வேற வந்துட்டு சாஃப்ரான் பன்னீர் மசாலா வேற அவர் செஞ்சுட்டாரு. சாரி ப்ரோ, மறந்துட்டேன். அண்ட் டெஃபினட்டாக வந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டார்டர் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் சொல்லி இறங்கியிருக்கோம். ஸோ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றத வந்துட்டு வாங்க பார்ப்போம். 200 grams ஆஃப் பன்னீர், 6 tablespoon ஆஃப் நம்மளோட அரிசி மாவு ரைஸ் ஃப்ளார் எடுத்து வச்சுருக்கிறேன், 1 teaspoon ஆஃப் பெப்பர் எடுத்துருக்கிறேன், அண்ட் 2 tablespoon ஆஃப் மைதா அண்ட் 1 teaspoon ஆஃப் நம்மளோட சில்லி பவுடர், 2 tablespoon ஆஃப் கார்ன்ஃப்ளவர். ஸோ அப்புறமா தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு, இது எல்லாமே போட்டு நம்ம பன்னீரை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சாட்டே தான் பண்ணுவோம். இது வந்துட்டு சாட் மசாலா 1 teaspoon, சில்லி பவுடர் 1 teaspoon, அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி மீடியம் கட் தான் கொடுத்துருக்குறேன். அப்புறமா ஒரு 5 சில்லிஸ், ரெட் சில்லிஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ மேரினேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் ஃபஸ்ட்டு போட்டுப்போம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதா அண்ட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிப்போம். இப்போ இது கூடவே நம்ம வந்துட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிப்போம். ஓகே, இவ்வளோ தான் நான் இன்றைக்கி சால்ட் ஆட் பண்ணுறேன். இதுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துப்போம். இல்லாட்டினா அந்த சால்ட் கொஞ்சம் அங்கங்கன்னு இருக்கும், சரியாக மிக்ஸ் ஆகாது. இப்போ நம்மளோட மிக்சர் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பன்னீரை இதில் வைக்கிறதுக்கு முன்னாடி அரிசி மாவையும் அந்த பெப்பரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். அப்போ தான் அதுக்கு பன்னீருக்கு மேலே கோட்டிங் கொடுக்குறதுக்கும் நம்ம கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்மளோட அரிசி மாவும் பெப்பரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நம்மளோட மைதா கார்ன்ஃப்ளவர் மிக்சரும் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பன்னீரை எடுத்து இந்த மிக்சரில் கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு பெரட்டிட்டு நம்ம வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம கிறிஸ்பினஸ் கிடைக்கிறதுக்காக தான் இது பண்ணியிருக்கிறோம். இன்கேஸ் உங்ககிட்ட வந்துட்டு இந்த அரிசி மாவு இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸ் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டினா பிரெட் க்ரம்ஸும் இல்லை அரிசி மாவும் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அரிசியை எடுத்து மிக்சியில் ஒரு சுற்றிட்டு ஸோ நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அந்த கிறிஸ்பினஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே, நம்மளோட பன்னீர்லாம் நல்லா கோட் பண்ணி மேரினேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ கடாயில் வந்துட்டு எண்ணெயும் ஊற்றி எண்ணெயும் நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் பொரிச்சு எடுக்கிறது மட்டும்தான் நமக்கு வேலை. ஓகே, நம்ம இப்போ பன்னீர் ஆட் பண்ணியாச்சு. இந்த பன்னீரை வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 minutes அந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு பொரிக்க வேணாம். ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே நம்ம வந்துட்டு ஒரு 2 minutes அந்த மாதிரி பொரிச்சாலே போதும். ஓகே, நம்மளோட பன்னீர் எல்லாமே நல்லா இப்படி பொரிச்சு எடுத்தாச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பன்னீர் வந்துட்டு வெளியில் தான் நமக்கு கிறிஸ்பியாக இருக்கணும், உள்ளே பன்னீர் வந்துட்டு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக தான் இருக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைசினஸ்க்காக இப்போ கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். கடாய் சூடு ஆனதுக்கப்புறமா லைட்டாக அந்த வெங்காயம், காஞ்ச மிளகாய், அப்புறம் அந்த சாட் மசாலாலாம் போட்டு ஒரு லைட்டாக ஒரு ஃப்ரை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பன்னீரையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு
ஒரு 1 minute அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ரெடி டு ஹீட். ஆனியன்ஸ் வந்துட்டு நல்லா அந்த டீப் ஃப்ரைலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம சைனீஸ் ஃபுட்லாம் சாப்பிட்றச்ச அந்த ஆனியனில் ஒரு லைட்டாக ஒரு கிறிஸ்பினஸ் அந்த ஒரு இது பச்சை வாசனை மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ இந்த இதில் வந்துட்டு நான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சில்லி பவுடரையும் சாட் மசாலாவையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்மளோட பன்னீர் ஆட் பண்ணி நம்மளோட பன்னீரோட நம்மளோட அந்த சில்லி பவுடர் அந்த சாட் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளற விட்டுக்கணும். நம்மளோட பெப்பர் பன்னீர் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. வெளியில் இப்போ மழை பெய்யவும் கொஞ்சம் லைட்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அது இன்னும் நல்லா பெய்யும் நான் நம்புகிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்நாக்ஸோட என் ஹஸ்பண்டோட மசாலா டீயும் சேர்த்து நான் வந்துட்டு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதை வந்துட்டு நான் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நம்மளோட பன்னீர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் வந்துட்டு என்னோடய ஃபேவரட் பிளேட்டில் இதை மாற்றி வச்சுருக்கிறேன். எஸ், ஸோ இந்த பெப்பர் பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே வந்துட்டு. அண்ட் இதுக்கு வந்து நாங்கள் 2 சைட் டிஷ் வச்சுருக்கோம். ஒன்று வந்து டொமேட்டோ சாஸ், இன்னொன்று வந்து மயோனீஸ். வெளில வேறு லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. என்றைக்கு வந்து இவங்க மழை பெய்யுதுன்னு சொன்னாங்களோ அதோட மழை நின்றுடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இவங்க ஆசைப்பட்டாங்க மசாலா டீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்காக வந்துட்டு இந்த ஈவினிங் ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணி கொடுத்துருக்கும் போது இவங்களுக்காக அந்த மசாலா டீயை நான் போட்டு எங்களோட ஈவினிங்கை வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம். அண்ட் டெஃபினட்டாக இதை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் வந்து ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் உங்கள் எல்லாருமே வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய் பாய். அருண், யாழினி.